பார்த்துட்டு பேசுகிறோம். எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணி சொல்லுவேன். பட் எக்ஸாக்டாக நாங்கள் நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி ரியாக்ஷன் வெயிட் பண்ணி எப்படி சொல்லுவேன். இந்த படம் சொல்லணும். நம்பிக்கை வந்து எனக்கு சில இடத்துல ரொம்ப இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தை ஒரு வாழ்வியலாக மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வழி. இது நான் பார்த்துருக்கேன். காசு நான் நிறைய தடவை ஷூட்டிங் வரல. எப்போ தான் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே நல்ல விஷயத்தை பதிவு பண்ணிருக்காங்க. நீங்கள் தான் வந்து கேட்கணும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விராசரன் சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நல்ல படத்தை எப்போவுமே நீங்கள் ஆதரிப்பீங்க. இந்த படத்தையும் ஆதரிக்க வைக்கணும். கொண்டு போய் நீங்கள் கேட்கணும். அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நேரம் ஒதுக்கி பார்க்க பத்திரிக்கையாளர்களுக்கு நான் வந்து சினிமாவை பெரிய ஊடகமாக தான் பார்க்குறேன். வலிமையான ஊடகமாக பெரிய ஊடகமாக பார்க்குறேன். அதனால தான் என் மனசு பட்ட பல காலமாக என்னை குறைச்ச விஷயத்தை தலைமைக்கிறேன். எந்த இடத்துலையும் பிரச்சாரமாகவோ பரப்புரையாகவோ அது கதைக்களமாக கதையாக மனதிலை பண்ணி சசிகுமார் மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடத்தில் படைப்பாளர் கொடுத்துருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு கொண்டாட்டமான கலகலப்பான வாழ்வியல் படமாக இருந்தால் கூட இது உணர்கிற வழி ரொம்ப பெரிய வழியாக இருக்கும். இதில் நான் பல பேருடைய வாழ்க்கையை ஒரு கேரக்டரில் கொண்டு வந்துருக்கேன். அதை வந்து நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்து நான் எந்த இடத்துல கைத்தட்டி வச்சுக்கிறேன் அந்த இடத்துல கைத்தட்டீங்க, எந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கணும் அந்த இடத்துல கண்கலங்க. அதுதான் படைப்பாளர்களுடைய படைப்பை சரியாக எடுத்துருக்காங்க. அதுக்கான சாட்சி. இதுக்கு மிகப்பெரிய உதவியாக தன்னையே ஒப்படைச்ச சசிகுமார் சாருக்கு நான் எந்த வார்த்தை நன்றி சொன்னாலும் ஈடாகாது. ஏன்னா அவர் இந்த படத்துக்காக ஒரு நடிகனாக மட்டுமில்லை, எங்கள் குழுவை சேர்ந்த ஒருத்தராகவே அவர் மாறி அவனும் உணர்த்தப்பட்டார். அவரும் ஒரு சிறப்பாக நடந்துட்டார். எந்த வார்த்தை நன்றி சொன்னாலும் ஈடாகாது. முக்கிய பாத்திரமாக நடித்த சாமி காலேஜ் படிச்சுட்டு எல்லாருக்கும் ஸ்டாலின் உள்ளிட்டவங்களுக்கு நடிச்சுருக்கேன். இந்த படத்தை இந்த அளவுக்கு மாற்றணும் ஒரு முயற்சி தான். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். நான் எடுத்த படத்தை எனக்கே ஒரு முக்கிய காப்பாற்றினார். கூட்டு இணைப்பில் ரொம்ப என்னுடைய இணை இயக்குனர் குரு உள்ளிட்டவங்க, ஒளிப்பதிவாளர் கரண் உள்ளிட்டவங்களோட கூட்டு முயற்சியில் இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உணர்த்துற வழியை, இது உணர்த்துற பிரச்சனையை நீங்கள் எல்லாரும் கடைசி மக்கள் என்னுடைய சேர்த்துங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. ஏன்னா இதில் ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தன் உள்ளே உட்காருவார். உட்காரும் போது பேக் வந்து முதல்வருடைய ஸ்டாலினுடைய ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் இப்போ கரண்ட்டில் நடந்துட்டுருக்குன்னு சொல்ல வரீங்களா, இல்லை இது முடிஞ்சிடுச்சு இப்போ நல்லாச்சு கொடுத்துட்ருக்கா சொல்ல வரீங்களா? அப்படிலாம் இல்லை. பின்னால் உள்ள தேதியை பார்த்தீங்கன்னா முடியும் 24வது வருஷம் காமிச்சிருக்கேன். அப்போ இந்த வருஷம் ஒரு வீடியோ ஆஃபீஸை காட்டணும்னா இந்த வருஷத்தில் யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ தான் காட்ட முடியும். இந்த வருஷத்தில் வேறு யார் இருந்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோ தான் வந்திருக்கும். அதனால் ஸ்டாலின் சார் ஃபோட்டோ காட்டினதுக்கு உள்ளர்த்தம்னு ஒன்று கிடையாது. இப்போவும் நடக்குதுங்கிறது தான் நான் கடைசியில் பல பிரசிடென்ட்கள் பேசுறது நான் காமிச்சேன். இந்த ஆட்சியிலே வாய்ப்பு நடக்குது என்னங்க? இந்த ஆட்சியிலே வாய்ப்பு நடக்குதுன்னு சொல்றீங்களா? எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த ஆட்சியில் எல்லா ஆட்சியிலையும் காலகாலமாக நடந்துகிட்டே இருக்குங்கிற ஆதங்கத்தில் தான் அந்த படமே பண்ண முடிவெடுக்கும். அதாவது பர்டிகுலராக இந்த ஆட்சி அந்த ஆட்சி சுட்டி காட்டுறதுல எந்த ஆட்சி வந்தாலும் எந்த மாற்றமும் வரல. எல்லா ஆட்சியிலையும் இந்த அவலம் தொடருங்கிறது தாங்க முடியாத வேலை. எந்த ஆட்சி வந்தாலும் தொடருதுன்னு சொன்னீங்க. அதனால தான் சீமானை கூப்பிட்டு கெஸ்ட்டாக வர வச்சுருக்கீங்களா? அடுத்தது நீங்கள் வந்து சரியாக செய்வீங்கன்னு அப்படி அதாவது மாற்றுங்கிறது இல்லை, மாற்றுங்கிறது எந்த பக்கம் வந்தாலும் அதை நம்ம நம்பலாம். ஏன்னா அவங்க இன்னும் ஆட்சி கட்டில் உட்காரல, அவங்க எப்பேற்பட்ட ஆட்சியை பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் அவங்க பொதுக்கூட்டங்களில் பேசுகிறது நம்ம வந்து ஒரு நம்பகமாக நினைக்கலாம். ஆனால் நான் அவரை பர்டிகுலராக நான் கூப்பிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து பல பேருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன். அதில் அவருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எந்த ஆட்சியும் நீங்கள் சொன்னீங்க, இந்த ஆட்சி சரி அந்த ஆட்சி சரி எந்த ஆட்சி சொன்னீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து படத்தில் ஃபுல்லாக தாக்குறது ஃபுல்லாகவே ஏடிஎம்கே தான் தாக்கியிருக்கீங்க. காலில் விழுந்து அதெல்லாம் நீங்கள் வந்து சென்சாராக என்ன சொன்னாங்க? அதுக்கு காலில் நக்கின்னு போகிற விஷயம்லாம் போட்டிருக்கீங்க. அது நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து நம்ம ஒரு படத்தில் எடுக்கும்போது பண்ணலாமா? திமுகவுக்கு எதிராக இதில் இல்லை, எதுவும் சீன் இல்லைங்கிறீங்களா? அதிமுகவுக்கு எதிராக சீன் இருக்குங்கிறீங்க. நான் கேட்குறேன், திமுகவுக்கு எதிராக இந்த திமுகவுக்கு வந்து நீங்கள் நாசுக்கான ஒரு பஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனால் பொலையர்னு சொல்லியிருக்கேங்க. திமுகவுக்கு எதிராக நான் பொலையர்னு சொல்லியிருக்கேன். ஒரு கட்சியும் இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானையும் நான் பின்னடிக்கு தான் செஞ்சுருக்கேன். ஆமாம், அதனால 19 இதாக நான் பண்ணலை. அதாவது
விஜய் சார் சம்மந்தப்பட்ட வசனம் ஒன்று வருது படத்தில் அப்படின்னா, இப்பேற்பட்ட அவலங்கள் நடக்கிறப்ப ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஆன்லைன் சீட்டாட்டத்தில் இருக்கான். இன்னொரு பையன் என்ன கேட்குறான்னா, விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவாரு, தொடையை தட்டி செல்ஃபோனை ரசித்து கேட்டுட்டு இருக்கான். அப்படிங்கிற விஷயங்களை தான் நான் உணர்த்துறேன் சார். இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக ஒரு சர்ச்சையை உருவாக்கணும், இவங்களை காயப்படுத்தணும், அவங்கள அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் சத்தியமாக எனக்கு கிடையாது. ஆனால் நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல் இருக்குல்ல, அப்பேற்பட்ட அரசியல் நடக்கிறப்ப நம்மளுடைய சிந்தனையை எந்த பக்கம் போக விட்டுட்டு இருக்கோம் இருக்குல்ல, அதை சுற்றி காட்ட தான் எடுத்தேன். மற்றபடி அதிமுக மேலே எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவின் உயிர் தோழி சின்னம்மா அவர்கள் எனக்கு நல்ல நண்பர். பல இடங்களில் அவங்களும் தான் அதில் வந்து அந்த அரசியலையும் எனக்கு சொல்லியிருக்கேன். அதனால சொல்கிறேன், பாரபட்சம் பார்க்கல, பர்டிகுலராக அவங்களை தாக்கணும் அப்படிங்கிறது உள்ள கண்டிப்பாக கிடையாது. ஒரு கதை சொல்லும் போது சார், அவருக்கு ஒரு பெரிய ஹீரோ, அவர் வந்து ஒரு நிர்வாணமாக ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அவர் எப்படி ஒத்துக்கினாரு? இல்லை, நான் அவருக்கு ஒத்துக்கல தான் ஃபஸ்ட்டுனா இதுக்கு இல்லை, அவர் வந்து அழுக்கான ட்ரெஸ் போடவே ஒத்துக்கல. நான் தான் பிரசிடென்ட் ஆகிட்டேன்ல, பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் ஓகே, பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு அழுக்கு சட்டை கொடுக்குற அப்படின்னு தான் கேட்டார். அப்போ தான் பல பிரசிடென்ட்களை நான் அவர் காமிச்சேன். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த பிரசிடென்ட்லாம் பாருங்க சார், அந்த நிற்கிறார் பாருங்க அந்த கார்னரில், பரவாயில்ல நானும் உங்களுக்கு அழுக்கு சட்டை கொடுத்துருக்கேன், அந்த மக்கள் அவருக்கு சட்டையே போடாமல் ஒரு பிரசிடென்ட் நின்றுட்டு இருந்தார், ஒரு தலித் பிரசிடென்ட். அதை நான் காமிச்ச ஸ்பாட்டில் சாருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அடைஞ்ச துயரங்களையும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும், இந்த மாதிரி ஆதிக்க வெளியில் உள்ளவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கிறதையும் ஷூட்டிங் முடிய அவர் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் மனசுக்குள்ளே நான் கடத்தினேன்னா தான் அவருடைய உடல் வெளிப்பாடாக நான் கொண்டு வர முடியும். அப்படி இருக்கிறப்போ அந்த நிர்வாண காட்சிக்கு அவர் ஒத்துக்கிட்டார். நிர்வாண காட்சிக்கு ஒத்துக்கிட்டார். நீங்கள் சொன்னீங்க ஒரு கழிவறையில் பிடிச்சி தள்ளுவாங்க, அது உண்மையான கழிவறை, பொதுமக்கள் பயன்படுத்துகிற கழிவறை. அந்த கழிவறையில் பிடிச்சி தரப்ப செட்டு போட்டதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மக்கள் இந்த பிரச்சனை அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டார். அதே பாத்ரூம்ல என்னை பிடிச்சி தள்ளட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அர்ப்பணிப்பாக மாறிட்டார். சார் ஒரே ஒன்றுதான், ஒரு சமூகத்தை தூக்கி பிடிக்க மற்ற சமூகங்களை மட்டம் தட்டாமல் உங்களால் படம் எடுக்க முடியாது சார். எங்கே மட்டம் தட்டி இருக்கீங்க? எந்த இடத்துல மட்டும்? எந்த சமூகம் நீங்க சொல்லலை, ஆனால் வந்து ஒரு சமூகத்தை தூக்கி பிடிக்கிறீங்க, மற்ற சமூகங்களை எந்த சமூகம்னு சொல்லாமலே எங்கே தூக்கி பிடிக்கிறேன்? ஒரு சமூகத்தை தூக்கி பிடிக்கிறீங்களா? எங்கே தூக்கி பிடிக்கிறேன்? இல்லை சார், எந்த சமுதாயத்தையும் தூக்கி நசுக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்களா? என்ன சார் நசுக்கப்படுற இன்னைக்கு வந்து பதவியில் இருக்கிறவங்க இவங்க பதவியை வந்து அவங்க இருந்து பிடிக்கிட்டு அந்த பதவி வந்து அடுத்தவங்க அனுபவிக்கிறாங்கன்னு காட்டுறீங்களா? இது எப்போ நடக்குது? எங்க நடக்குதா? எங்க நடக்குது? நடக்கிற பிரசிடென்ட்ல தான் வரிசை அடிக்கிருக்கேன். அவங்க எல்லாம் இன்னைக்கு கரண்ட் பிரசிடென்ட்ங்க, இன்னைக்கு சிட்டிங் பிரசிடென்ட். அவங்க அந்த ஊரு பேரு மாவட்டம் வரைக்கும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இல்ல, நான் காமிச்சது 6 பிரசிடென்ட், 150 பிரசிடென்ட்ல காட்ட நான் ரெடியா இருக்கேன். அதனாலதான் உங்கள்ட்ட முகப்பிலே போட்டேன். இப்பேற்பட்ட அவலம் இந்த காலத்துல நடக்குதா நீங்க கேட்டீங்கன்னா உங்களை கையை பிடிச்சி அடிச்சு போய் காட்ட தயார்னு போட்டது சும்மா வார்த்தைக்கான போர்டு கிடையாது. இல்ல சார், பல பேர் அப்படி பண்றாங்க. யாரையா ஒருத்தவங்க மட்டம் தட்டிட்டு யாரையா ஒருத்தவங்க தூக்கி பிடிச்ச படம் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய படங்கள் ஒரு 5 வருஷ காலமா அப்படிதான் வருது. அந்த வரிசையில நீ தயவு பண்ணி கட்டமைக்காதீங்க. நான் நிச்சயமா பாக்குறப்ப அதை மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. சமயமா கிடையாதுண்ணே. அப்படி ஒரு உள்ளட்டம் நீங்க கற்பிச்சீங்கன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? டைரக்டர் ஆக்சுவலாக ஒரு சீனில் வந்து ஒரு சுதந்திர தினத்துக்கு கொடியை ஏற்றுறதுக்காக ஃப்ளாக் ஏற்றுறதுக்காக போய் நிற்பார். ஆக்சுவலாக அது உண்மையாக போன இதில் நடந்தது, இண்டிபெண்டன்ஸ் டே நடந்தது, இந்த ஆட்சியிலே நடந்துட்டு இருந்துச்சு. அதில் இன்னொரு அவலமும் வந்தது, அதை ஏன் சுட்டி காட்டல? அதை டாஸ்மாகோடைய வருமானம் அதிகமாக வந்ததுனால அவங்களுக்குலாம் அவார்டு கொடுத்தாங்களே, அதே சுதந்திர தின டைமிங் நிறைய பிரச்சனையை சொல்கிறாங்க. நான் அதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை அது இதே ஒரு சமுதாய படங்கள் நிறைய வந்திருக்கு. சமுதாய உயர்வு தாழ்வை குறித்து நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவும் அங்கே அடக்கப்படுறாங்கன்றது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து பண்ணிருக்கீங்க. எப்படி தோணுச்சு இந்த விஷயம்? நான் என்ன சொன்னா, ஒரு இடஒதுக்கீடுங்கிறது எதுக்கு? இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து ஒரு சமுதாயத்தை விடுவிக்கணும், மேலே கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஆனா அப்படி கொடுத்தா கூட அந்த இடஒதுக்கீடு கூட இங்கே போலியாக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்துக்கு வந்தோம் நம்ம மிதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுனா அது அந்த இடஒதுக்கீடு அரசியலையே கேவலப்படுற மாதிரி, பேருக்காக இயங்குற மாதிரி, அதை சுட்டி காட்டுறது நமக்கு. மற்றபடி ஜாதி அரசியலை கொண்டு வரவே கிடையாது. ஒரு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பஞ்சாயத்து சட்டத்தில் எப்பேற்பட்ட முக்கியமான ஒரு விஷயம், ஒருத்தனை கைதுக்கி ஒரு விஷயம். ஆனால் அது பேரளவுக்கு மட்டும் இருக்கு. இத்தனை வருஷ காலத்தில் அது எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கல அப்படின்னா அது நிச்சயமா இவ்வளவு பெரிய பரப்புரையா சொல்ல வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். எதோ போல மாற்றங்கள் ஏற்பட்டா இதெல்லாம் மாறும் நினைக்கிறீங்க? என்னங்க சமுதாயத்தை எதோ போல மாற்றங்கள் ஏற்படும்? முதல்ல இல்லை ஆட்சிக்கு வந்தவங்க, ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க அதுக்கான மாற்றத்தை செய்யணும். இப்போ நான் சொல்றது என்னன்னா, ஒரு மொத்த தமிழ்நாட்டில் தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் அதிகபட்சம் எவ்வளோ பேர் இருக்க போறாங்க? ஒரு 200 பேர் இருப்பாங்களா? ஒரு மாவட்டத்துக்கு 15-20 பேர் இருப்பாங்களா? அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு உத்தரவு போடுங்க. தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட மாசம் 2 தடவை பேசுங்கன்னு உத்தரவு போடுங்க. ஒரு நொடியில் ஒரு உத்தரவுல மாற போற விஷயத்தை ஏன் இவ்வளவு நாள் அதே மாதிரி வச்சிருக்கீங்க? இந்த ஆட்சி இல்லைங்க, எந்த ஆட்சியுமே நான் கேட்குற கேள்வி அதான். அப்போ ஒரு கையெழுத்துல, ஒரு பேச்சுல, ஒரு உத்தரவுல நீங்க வந்து அந்த தலைகீழ் மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆனா பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்?
அதை வந்து நான் வந்து படத்துல ஆவேசமா கேட்கல, நீங்க கேட்கறதுனால நான் பதில் சொல்றேன். ஏன்னா படத்துல வன்முறை நிறைய இருக்கு சரிங்களா, ஆனா வந்து ஒரு போலீஸை கூட அதுல காட்டவே இல்லை. இன்னும் காரணமா வச்சு பண்ணீங்களா இல்ல காட்டக்கூட ஒரு இது இல்லைங்க, போலீஸ் நோக்கி போறப்ப அதுலதான் கடைசியா ஒரு அம்மா பேசுவாங்க, போலீஸ் எல்லாம் பேருக்கு தான்ப்பா இருக்கு, எங்க குற்றச்சாட்டு எதுவுமே எடுபட மாட்டேங்குது அப்படின்னு. நீங்க கிராமப்புற பகுதியில் தயவு பண்ணி போங்க. இன்னைக்கு நகர பகுதியில 1000 ரோந்து வர்ற போலீஸ் கிராம பகுதியில் எங்கிட்ட எட்டி பாக்குறா? எட்டி பாக்குறது கிடையாது. ஒரு வீடியோ கேட்கறாரு, நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னா அவர் பண்ணல. அப்ப பண்ணுனாலுமே நடவடிக்கை எடுக்காதப்போ, பண்ணாதப்ப எந்த போலீஸ் தேடி வரும்? இன்னொன்னு, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீங்க அந்த ஊர்ல இருந்துட முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நீங்க இருந்துட முடியுமாங்கிறது இருக்கு. இன்னொன்னு, அதனால தான் சொல்றேன், தோப்புக்குடிகளோட வாழ்க்கை, பிற நிலத்தை சார்ந்து வாழ்ற வாழ்க்கைங்கிறது நம்ம மனசுல பட்டதெல்லாம் செய்ய முடியாது. இப்ப நான் துணிஞ்சு வெளில போனோம்னா எங்க அப்பா என்னை கையை பிடிச்சி இழுத்துருவாரு, வீட்டுல உட்காருன்னு சொல்லிடுவாரு. அதனாலதான் அது பட்ட காட்சியில நான் வைக்கல. ஊராட்சி மன்ற தலைவருக்கே எப்படின்றீங்க? ஆக்சுவலாக போன ஆட்சியில் பார்த்தா சபாநாயகர் அந்த மாதிரி கொடுமை நடந்ததில்ல, தனபால் அப்படி. தனபாலுக்கு ஆமாம், அவருடைய ஃபங்க்ஷன் வச்சு அவர் சாப்பாடு போட்டு அவங்க மினிஸ்டரே சாப்பிடல அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டே இருக்கு. தனபால் சாருக்கு அந்த மாதிரிலாம் கொடுமை நடந்ததுனால தான் அவர் சபாநாயகர் ஆக்கப்பட்டார். அவருக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கணும், ஒரு முதலமைச்சரே அவங்கள பார்த்தாலும் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தனபால் சாரை வந்து சபாநாயகர் ஆக்கினாங்க. ஓகே, நன்றி, எல்லாருக்கும் நன்றி.